நீங்கள் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பட்ஜெட்டை விட அதிகமாக பேசினா என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுட்ருக்கீங்களா? அப்போது நான் சொல்ல போகிற விஷயத்தை உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பிளானிங் ஃபேஸில் நிறைய காலத்தை செலவழிக்கலாம், பட் வேலை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பிளானிங்கோட ஆக்டிவிட்டி ஒன்று கூட நிற்கக்கூடாது. அடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மேஜராக எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது. அதாவது ஃப்ளோர் பிளான் லேஅவுட்லேயோ இல்லை பர்பஸ்லேயோ மாறவே கூடாது. ஒருவேளை நீங்கள் உங்கள் பிளானை மாற்றுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் பிளானை வச்சுக்கிட்டு கற்பனையாக நினச்சி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டை கற்பனையாக கட்டும்போது ஒரு தடவைக்கு பல தடவை இது சரியாக இருக்குமான்னு கேட்டுட்டு இந்த பிளானிங்கை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிவிட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தான் அந்த பிளானிங்கை டிசைன் பேஸுக்கே மூவ் பண்ணணும். அது 3D டிசைனாக இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரக்சரல் டிசைனாக கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் உங்கள் பிளானை BOQ பண்ணக்கூடிய, அதாவது பில் ஆஃப் குவான்டிட்டிஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியர் கிட்ட கொடுங்க. எங்கள் சைடில் இருந்து இந்த BOQ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் உங்கள் பிளானிங்கோட குவான்டிட்டியை செக் பண்ணி இன்றைக்கி இருக்க மார்க்கெட் வேல்யூக்கு கால்குலேட் பண்ணி அதை ஃபிக்ஸ்டு ரேட்டாக பண்ணி கொடுக்குறோம். இதுதான் சரியான முறை. இதை விட்டுட்டு பாதி தூரத்துக்கு போனதுக்கப்புறம் கிச்சன் பெருசாக வேணும், பெட்ரூமோட பொசிஷன் மாறணும், ஹாலோட சைஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த குழப்பங்களை உங்கள் செலவு அதிகப்படுத்தும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.